முதல் 5 மாதங்கள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை, குடும்ப மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாகும் இந்த ஆண்டு இருக்க போகிறது. சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு ஆதாயத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருப்பார். அஷ்டம சனி பாதிப்பு குறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வருட பிற்பகுதியில குறிப்பா நீங்க எப்போ ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரத்தை பார்த்துக்க போகிறோம். இந்த கிரக நிலவரத்தை எல்லாத்தையுமே நான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணலை, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் 2026 தான் சனி பயிற்சி. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் 2025 ஜனவரியிலேயே சனி பயிற்சி முடிஞ்சிடுது. அதனால் நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி தான். இந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் பார்வையும் இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. சனி மீன ராசியில் இருக்காரு, கும்பராசியில் ராகு இருக்காரு. இந்த வருஷ ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு. ஸோ மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தில் எல்லாரும் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டு அதில் பலருக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பமே அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் 2026 என்னென்ன கிரக பயிற்சி, ஏன்னா இந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதில் மெயின் கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது பயிற்சி, இது 3 தான் மெயின் கிரக பயிற்சி. ஆனால் இந்த வருஷத்தில் சனி பயிற்சி கிடையாது. 2025 ஜனவரியிலேயே சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஆனால் இந்த வருஷம் மீனராசிக்கு வரதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அண்டு நிறையா பேருக்கு நம்ம கொடுக்குற பலன்கள் சக்ஸஸ் ஆகின்னு இருக்கு. இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. அதே சமயம் ராகு கேது பயிற்சி இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தம் பார்த்து, அதாவது லக்னத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, ராகு கேது எப்படி இருக்காரு, அதுக்கும் இப்போ இருக்கிற பயிற்சிக்கும் கோரலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கணும். அதனால் கொஞ்சம் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையலாம். சிம்மராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்? குறிப்பாக உங்களுக்கு இப்போது நிறைய செலவு இருக்குது. முதல் 5 மாதங்கள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை, குடும்ப மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு பண உதவிகளை செய்வார்கள் அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். குழந்தை பாக்கியத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் முதல் 5 மாதங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வகையில் இருக்குது.
ஜூன் குரு பயிற்சி ஆகும் பொழுது விரயஸ்தானத்துக்கு குரு வரதுனால உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்பு ரீதியான வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு மனசு சார்ந்த விஷயங்கள், இல்லை தலையில பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இடுப்பு சம்பந்தமாக இந்த லேடிஸ்க்கு இந்த குழந்தை பாக்கியம் யுட்ரஸ் சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகிறது. நிறைய செலவு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குழந்தைகளின் நிலை உயரும். அதனால் உங்களுடைய எதிரிகள் நிலை தாழும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் குடும்ப எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போவார்கள். இத்தனை நாளாக உங்களுடைய போன வருஷம் நம்ம 2025 வேற ஒரு சேனலில் சொல்லியிருந்தோம். 2025 அவமானப்படும் ராசிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை அவமானத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு அது நடந்திருக்கு. இந்த வருஷம் அந்த அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு ஆதாயத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். மே மாதம் முடிஞ்சதுலேருந்து ஜூன் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் இருக்குது. நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கம்பெனி, ஃபினான்ஸ் ரிலேட்டட், பேங்க்கில், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக ட்ராவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறையா இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் அமையக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் வருமான அதிகரிப்பும் இந்த வருஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் அஷ்டம சனி பாதிப்பு குறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வருட பிற்பகுதியில் குறிப்பாக நீங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா வருஷ ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்து முடிப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அவங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் இருக்கும். இந்த வருஷத்துக்கான பரிகாரம், பிராயஷ்சித்தம் சிம்மராசி நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா துர்கா சப்தஸ்லோகி ப்ளஸ் சரபேஸ்வரர். துர்கா சப்தஸ்லோகி நம்ம 2025 ஜனவரியில் சொல்லின்னு இருக்கோம். அதாவது சனி பயிற்சி ஆனதுலேருந்து 2028 வரைக்கும் உங்களுக்கு துர்கா சப்தஸ்லோகி அவசியம் சொல்ல வேண்டும். இது கூட 2027 நியூ இயருக்கு இதை சொல்லுவேன். நான் இப்போவே சொல்லிடுறேன். அது கூட சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரபேஸ்வரரை அமாவாசை அன்று எப்படி பிரத்யங்கரா தேவியை வழிபடுறோமோ அதே மாதிரி சரபேஸ்வரரை அமாவாசை அன்னைக்கு வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளே இருக்காது. இந்த 2026 உங்களுக்கு நற்பலன்கள் எப்படி அமைய போகிறது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும்ன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். கடந்த 2024, 23, 25 நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடியனுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.